25 வசனம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினார். 17 வசனம் முதல் 22 வசனம் வரை ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தன்மை என்ன என்பதை விளக்கி காண்பித்தார். அதிலிருந்து பல தன்மைகள், அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை குறித்து பல காரியங்களை வாசித்தோம். ஆபிரகாம் மனைவியாகிய சாராளும் முதிர்ந்த வயதிலே அற்புதமாய் பிள்ளை பெற்றார்கள். விசுவாசத்தினால அப்படி பெற்றார்கள் என்று சொல்லி, அந்த விசுவாசம் தான் ரட்சிப்புக்கும். ரட்சிப்புனா என்ன? நம்மால ஒண்ணும் கிடையாது, நம்முடைய பலத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய பலத்தினால் குழந்தையை பெற்றுக் கொள்ளவில்லையோ, சாராள் தன்னுடைய பலத்தினால் குழந்தையை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அதுபோலவே நாமும் நம்மால ஒன்றும் முடியாது என்ற நிலைக்கு வந்து 99 வயசு ஆயிடுச்சு, இனிமே பிள்ளை பெற முடியாது என்ற நிலை, நாம் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறோம், இனிமே நம்மால நம்ம ரட்சித்துக் கொள்ள முடியாது என்கிற ஒரு நிலைக்கு வந்து, இனி என்னால முடியாது என்ற ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய அற்புதமாக தான் இருக்க வேணும், அவர் தான் அதை செய்யணும், அது முற்றிலும் அவருடைய கிரியை என்று விசுவாசித்து, இயேசு நமக்காக செய்ததை விசுவாசித்து நாம் ரட்சிப்பை பெறுகிறோம். அதுதான் ரட்சிப்பு. அதுக்கு தான் அந்த கதையை சொல்றார். எப்படி ஆபிரகாம் ஒண்ணும் முடியாது என்ற நிலைக்கு வந்து, வயசு ரொம்ப ஆகி சரீரம் செத்தது போல ஆகி, இனிமே இந்த சரீரம் பிள்ளையை பிறப்பிக்குமோ என்கிற அளவுக்கு வந்து முடியாதுன்னு ஊரெல்லாம் பேசி, அதன் பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை தந்து அவனுக்கு ஒரு குழந்தையை தருகிறார். ரட்சிப்பு அது போலதான் சொல்றார். ஒரு மனுஷன் ஒரு முடிவு போறணும். முதல்ல என்ன முடிவு? என்னால ரட்சிப்பு இல்லை, என்னுடைய கிரியினால் அல்ல, நான் செய்கிற என்னுடைய யோகியமான புண்ணியங்களினால் அல்ல, நான் செய்கிற எதனால எனக்கு ரட்சிப்பை நான் சம்பாதித்துக் கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பலன் எனக்கு கிடையாது, ஒரு திராணியோ ஒரு யோகியதோ எனக்கு கிடையாது, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, கர்த்தர் எனக்கு கிருபையா ரட்சிக்க வேணும், அது அவருடைய செயலா இருக்க வேணும் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார் என்று விசுவாசிக்கிறான், அது என்னை ரட்சிக்கிறது என்று விசுவாசிக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இதைத்தான் சொல்லுகிறார். இதுதான் இந்த முழு அதிகாரத்தினுடைய கருத்தே. இப்ப 23 வசனத்துக்கு வரும்போது ரட்சிப்பை குறித்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரம் பிள்ளை எப்படி பெற்றார்கள் வயதான காலத்தில் என்பதை பற்றி அந்த விசுவாசத்தை குறித்து பேசினார். இப்பொழுது மறுபடியும் அதை சொல்லிவிட்டு மறுபடியும் ரட்சிப்பை குறித்து வருகிறார். 23 வசனத்திலிருந்து, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, மறுபடியும் அந்த விசுவாசத்தினால் எப்படி மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதை குறித்து இங்கே பேச ஆரம்பிக்கிறார். ரட்சிப்பின் விசுவாசம் எத்தகைய தன்மையுடையது, ரட்சிப்பின் விசுவாசத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை தெளிவாக இங்கே கூறுகிறார். அநேகருக்கு இன்றைக்கு ரட்சிப்பை குறித்து ஒரு ஜனங்களுக்கு எடுத்து சொல்றது கூட தெரியாமல் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறார்கள். ரட்சிப்பை எப்படி மற்றவர்களுக்கு சொல்லுவீர்கள்? இந்த ரட்சிப்பை எப்படி விளக்கி சொல்லுவீர்கள் மற்றவர்களுக்கு? எப்படி ஒருவனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும்? எப்படியா நான் ரட்சிக்கப்படுகிறது என்று ஒரு கேட்டால் நாம் என்ன சொல்ல முடியும்? அதைத்தான் இங்கே விளக்குகிறார். ரட்சிப்புக்கான விசுவாசத்தில் என்ன அடங்கி இருக்கிறது? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் எதை விசுவாசிக்க வேண்டும், என்னத்தை விசுவாசிக்க வேண்டும்? இதை தெளிவாக நாம் விளங்கிக் கொண்டால் உண்மையாகவே மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு மிகவும் நமக்கு அது ஏதுவாயிருக்கும், சுலபமாயிருக்கும். அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தில் என்ன அடங்கி இருக்கிறது? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் என்ன விசுவாசிக்க வேண்டும், அந்த விசுவாசத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது 23, 24, 25 வசனத்தின் மொத்த கருத்து. முதலாவது, இந்த ரட்சிப்பின் விசுவாசத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்றால், ஏதோ தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறதுனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது கிடையாது. அது உலகத்தில் எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. இந்துக்கள், முகமதியர், எல்லா ஜாதி இனத்தவர், எல்லா மதத்தவர்களும் தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புகிறார்கள். அதனால ரட்சிப்பு கிடையாது. கடவுள் நம்பிக்கை ரட்சிப்பை கொண்டு வருவது கிடையாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கடவுளை எல்லாரும் தான் நம்புறாங்க, எல்லாருக்கும் தான் தெரியுது தெய்வம் ஒருவர் இருக்கிறாருன்னு. அப்படி நம்புறதுனால ரட்சிப்பு கிடையாது. அவர் முக்கியமா குறிப்பாக என்ன நம்ப வேண்டும்? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று மட்டுமல்ல, அந்த தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி நமக்காக சிலுவையிலே அவரை மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். கிறிஸ்தவ விசுவாசம் வந்து தேவன் ஒருவர் இருக்கிறார் நாங்க நம்புறோம் அப்படின்னு, அதுக்கும் இந்துக்கும் வித்தியாசம் இல்லை, எதுக்கும் வித்தியாசம் இல்லை. பிறகு
கிறிஸ்தவ விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசினா அவன் எதை விசுவாசிக்கிறான்? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கல. அந்த தேவன், என்னை ரட்சிக்கிற தேவன், தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக அனுப்பி சிலுவையில மரிக்கும்படியாக அவரை ஒப்பு கொடுத்தார். அந்த தேவன், அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, அது யூதர்கள் தான் அவரை கொன்றார்கள் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் யூதர்களை வெறுக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தார் இருக்கிறார்கள். யூதர்களை குறித்து மிகுந்த வெறுப்பு கிறிஸ்தவ நாடுகளிலே நிலவுகிறது. ஏன்? இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள், இயேசுவை கொன்றவர்கள் இவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் இவர்கள், இயேசுவின் விரோதிகள் இவர்கள், கொன்றவர்கள் என்று யூதர்களை இன்றைக்கு வெறுக்கிறார்கள் ஜனங்கள். பாருங்க, யூதர்கள் கொன்றார்கள் நினைக்கிறார்கள், ஆனால் யூதர்கள் கொல்லவில்லை. அவர்கள் வெறும் ஒரு கருவிதான், ஆண்டவருடைய கரத்திலே கருவி. இன்றைக்கு அநேக காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது, ஜனங்கள் அதை செய்யவில்லை. தேவன் சிலரை உபயோகப்படுத்துகிறார் சில காரியங்களை செய்யும்படியாக. தேவன் கருவியாக சில நேரத்தில் சில தேசங்களையும் ராஜாக்களையும் காரியங்களையும் தலைவர்களையும் பல காரியங்களையும் உபயோகப்படுத்தக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நடக்குது. யூதர்களை தேவன் தம்முடைய திட்டம் நிறைவேறும்படியாக உபயோகப்படுத்துகிறார். அவர்கள் இயேசுவை விரோதித்தது, அவரை எதிர்த்தது, அவரை பிடித்து கொடுத்தது, அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று நிர்பந்தித்தது, இப்படி எல்லா காரியங்களும் ஏதோ அவர்களாக செய்தது கிடையாது. தேவன் அவர்களை ஒரு கருவியாக உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் யூதர்கள் இயேசுவை கொல்லவில்லை, ரோமர் போர்ச்சேவர்களும் அவரை கொல்லவில்லை. அதே பேர் ரோமர்கள் தான், அந்த போர்ச்சேவர்கள் தான் அவர் சிலுவையில் அறைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலேயும் சிலர் வெறுப்புகளுடையவர்களா இருக்கிறார்கள். அவர்களும் கொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, சரியான உபதேசம் என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. நன்றாக கவனிங்க, பெரிய வித்தியாசம். இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு சொல்லல. இயேசு மாட்டிக்கொண்டார், இயேசுவை பிடிச்சிட்டாங்க, இயேசுவை கொண்டு போனாங்க, குற்றம் சாட்டினாங்க, அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக சில குற்றங்களை சாட்டி சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. வேதத்தின் உபதேசத்தை சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். வேதம் இயேசுவை யாரோ பிடித்து அவரால் தப்ப முடியாதனால, அவர்களை விட்டு இவர் உதறி கொண்டு போக முடியாதனால சங்கிலியில கட்டி இவரை கொண்டு போய் அங்கே அடித்து துன்புறுத்தி துப்பி சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணிடுறோம். அது கிடையாது, அப்படி கிடையாது. இயேசு நினைச்சிருந்தா ஒருவனும் தொட்டு கூட இருக்க முடியாது அவரை. இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, எத்தனை தடவை இப்படி சொல்லிட்டாங்க. பிடிச்சிட்டாங்க, அவரை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க, சங்கிலியில கட்டினாங்க, அவரை அடிச்சாங்க, அவரை துப்புனாங்க, அவர் எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்றோம். ஏதோ இவர் ஏதோ மாட்டிக்கொண்டது போலையும் தப்ப முடியாத போலையும், யாரோ சில மனிதர்கள் பொய்யா இவரை குற்றம் சாட்டி பிடித்து கொடுத்து விட்டது போலையும், அதுல இருந்து தப்ப முடியாம அவரை தண்டனைக்குள்ளானது போலையும் சொல்லுகிறார்கள். கிடையாது. அவர் நினைச்சிருந்தா ஒரு மனுஷனும் அவர் தொட்டு கூட இருக்க முடியாது. ஒரு விரலை நீட்டினா போதும், அவ்வளவு பேர் பஸ்பமாயிருப்பாங்க, ஒன்றுமில்லாமற் போயிருப்பார்கள். அங்க முடியாம அவர் மாட்டிக்கிட்டு அவர்கள் பின்னால போல, அவரால் ஒண்ணும் முடியாதனால அந்த துப்பப்பட்டதையும் அடிக்கப்பட்டதையும் நொறுக்கப்பட்டதையும் அவர் சகிச்சு கொள்ளல. அதனால அல்ல, நமக்காக அப்படி செய்தார். தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் போய் மாட்டிக்கல, யாரோ ஒருத்தன் காட்டி கொடுத்ததுனால மாட்டிக்கல, மாட்டிக்கிட்டு தப்ப முடியாம அவதிப்படல. கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு, பாடுகளின் நிலைக்கு தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அது தேவனுடைய செயலாம். யாருடைய செயல்? தேவனுடைய செயல். இதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். பாருங்க, வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று. அப்ப யோவானுக்கு தெரியுது இவர் அதுக்காக தான் வந்திருக்கிறார். இன்னும் அவங்களுக்கு வழங்கல, யூதர்களுக்கு வழங்கல, ரோம போர்ச்சேவர்களுக்கு வழங்கல, அவருடைய அதிகாரிகளுக்கு வழங்கல. ஆனால் வெளிப்பாடுள்ள மனுஷன் யோவானுக்கு வழங்குகிறது இவர் எதுக்காக வந்தார். இவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம். இயேசுவுக்கும் அது தெரியும் அவர் எதுக்காக வந்தார்னு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, அதாவது இயேசு உலகத்தில் வரும்போது, மனிதனாய் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு சொல்லி இருக்கிறீங்க. உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். என்ன வார்த்தை பாருங்க, பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. அதாவது இவ்வளவு நாட்கள் இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவ்வளவு நாட்களாக யூதர்கள்
பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தி கொண்டு வந்தார்கள். அதை தேவன் விரும்பவில்லை என்று இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாம் என்ன சொல்றாங்க, என்னையா தேவன் ஆட்டையும் மாட்டையும் அடிச்சு கொண்டா, இங்க கொண்டு ரத்தத்தை செஞ்சு பலிபீடத்துல கொண்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இதை கொல்லு அதை கொல்லுன்றாரு. என்ன மிருகத்தனமா இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு தேவன் தேவையா அப்படின்னா கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட கொடூரமான தேவன் அல்ல. ஏன் மிருகத்தை கொண்டு கொன்று அந்த ரத்தத்தை சிந்துன்னு சொன்னாரு? ஏதோ அதன் மூலமாக ஏதோ உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுனால அல்ல, அதன் மூலமாக ஏதோ பிராயச்சித்தம் ஏற்படுகிறது என்பதனால கிடையாது. அது பிற்பாடு வரப்போகிற நமக்கு கிடைக்க போகிற ஒரு பிரதான பலி, ஒரு குற்றமற்ற பலி. இந்த பலிகள்லாம் நமக்கு ஒன்றுத்தை செய்ய முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, ஆடு மாடுகளின் வெள்ளாட்டு கடாக்களின் ரத்தங்களும் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து கழுவ முடியாமல் இருந்தது. அந்த ரத்தத்துக்கெல்லாம் நம்மள பாவத்திலிருந்து நம்மை கழுவ முடியவில்லை. அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடினால யாரும் பாவம் கழுவப்பட்டவர்களாக மாறவில்லை. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ரத்தம் சிந்தப்பட்டதெல்லாம் எதுக்கு? இந்த ரத்தம் போதாது, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை. அந்த ரட்சகர் வரப்போகிறார், தேவனே மனுஷனாய் வரப்போகிறார். பரிசுத்த ரத்தம், தீட்டுப்படாத ரத்தம், பாவமற்ற குற்றமற்ற ரத்தம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்துவார். அந்த ஒரு பலியை தான் தேவன் ஏற்றுக்கொள்வார். இந்த பலியெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த பலிக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த பலிக்கு இது ஒரு அடையாளமா இருக்கிறது, அவ்வளவுதான். அந்த பலி வரப்போகிறது என்று எனக்கு அறிவிக்கிறது, அவ்வளவுதான். இவ்வளவு நாட்களா பலிட்டு வந்தாங்க. தேவன் சொல்றாரு, பலிகளையும் காணிக்கைகளையும் இயேசு சொல்றாரு, பலிகளையும் காணிக்கையில நீர் விரும்பவில்லை. என்னத்தை கொடுத்தாரா? எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அப்ப இந்த சரீரமே பலியாக இடப்படுவதற்கென்று கொடுக்கப்பட்ட சரீரம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஐ மீன் எழுத்தாளர் சொல்லுகிறார். நீங்க இந்த சரீரமே எதுக்காக கொடுக்கப்பட்டதா? இயேசுடைய சரீரம் பலியாக இடப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை என்றார். ஏன்னா அந்த ஆட்டின் ரத்தம் என்ன பண்ண முடியும், அந்த மாட்டின் ரத்தம் என்ன பண்ண முடியும், அந்த புறாக்களின் ரத்தம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் சும்மா ஒரு அடையாளம் தான். அதனால எந்த பிராயச்சித்தம் ஏற்பட போறதில்லை. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. பாருங்க, எத்தனையோ மதங்கள் இன்றைக்கு ரத்த பலி இடுகிறார்கள். அதனால எந்த பிராயச்சித்தம் கிடையவே கிடையாது. ரத்த பலி இட்டாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, இங்க இருந்து உருண்டுகிட்டே போய் பிறந்துகிட்டே வந்தாலும் சரி, இல்ல உங்க உடலெல்லாம் காயப்படுத்தி கொண்டாலும் சரி, உங்களையே அடித்துக் கொண்டாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து கொண்டாலும் சரி, உங்களையே நீங்கள் பலிபீடத்தில் வச்சு என்னை எரிச்சு போட்டுன்னு சொல்லி அவனையா கொடுத்து கொள்ளிக்கட்டையை கொடுத்து எரிக்க சொல்லி சாம்பலானாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்த முடியாது. நீங்க செலுத்துகிற எந்த பலியா இருக்கட்டும், நீங்க கொடுக்கக்கூடிய எந்த காணிக்கையா இருக்கட்டும், உங்களுடைய புண்ணியங்கள் எதுவா இருக்கட்டும், இல்லையே உங்களையே நீங்கள் கொடுத்து என்னையே நீர் கொன்று போட ஆண்டவர் சொன்னாலும் ஒரு பிராயச்சித்தத்துல உங்களுக்கு மீட்பு கிடையாது. கொன்று போட்டா செத்து நரகம் போக வேண்டியதுதான், மோட்சம் கிடையாது. தேவன் அதை விரும்பவில்லை. பிராயச்சித்தமே கிடையாது அதுல. அதெல்லாம் ஒரு அடையாளம் தான், அவ்வளவுதான். சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளும் உங்களுக்கு பிரியமானதில்லை என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இதை சொல்லிட்டு தான் இயேசு வந்தார் உலகத்தில். உலகத்தில் வரும்போதே எப்படி வர்றார்? சர்வாங்க தகன பலிகள் பாவ நிவாரண பலிகள் உமக்கு பிரியமானதல்ல, பலியும் காணிக்கையும் நீர் விரும்பல, அதுக்குதான் எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தீர். ஏன்னா அந்த பலி காணிக்கெல்லாம் உமக்கு தேவையானது கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த சரீரம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நான் தான் பலியாக வேண்டும். நான் பலியாகும் போதுதான் பாவ நிவாரணம் உண்டாகும், பிராயச்சித்தம் உண்டாகும். நான் பலியாகிறது மூலமாக தான் ஜனங்கள் சுத்திகரித்து கழுவப்பட முடியும் என்று இயேசு தன்னை குறித்தே சொல்லிக் கொண்டு வருகிறார். இயேசுவுக்கு தெரியும் தான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இங்க பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் சரியான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யாரு நொறுக்குனாங்க இயேசுவ? ஹலோ, யாரு நொறுக்குனா இயேசுவ? கர்த்தர் தான் நொறுக்கினார். யாரு இயேசுவ பாடுகளுக்கு உட்படுத்தினது? கர்த்தர் தான் அதை செய்தார். அது தேவனுடைய செயல். இயேசுவ சிலுவையில போட்டு அவரை நொறுக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினது தேவனுடைய செயல். எதற்காக அதை செய்தார்? நமக்காக அதை செய்தார். அது தேவனுடைய செயல் என்பது வேத வசனத்தில் திட்டவட்டமா இருக்கிறது. மற்றவர் மேல கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. தேவன் செய்த செயல் அது. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம்
கர்த்தர் அவரை நொறுக்கினார், கர்த்தர் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அது தேவனுடைய செயல். வேற யார் அவரை கொண்டு இருக்க முடியாது, யார் அவரை அடிச்சிருக்க முடியாது, யாரும் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. கர்த்தர் அப்படி செய்ய அனுமதித்தார். இயேசுவே சொன்னார், நீ ஜீவனை யாரும் எடுக்க முடியாது, நான் கொடுக்கிறேன், நான் வைக்கிறேன். ஆகையால் தான் அது நடந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அதிலேயும் அப்படியேதான் சொல்லுகிறது. பேதுரு பிரசங்கிக்கிறார், இப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதாவது இயேசு உலகத்தில் வந்தபோது அற்புத அடையாளங்கள்லாம் செய்தாரே, அதன் மூலமாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினார், தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இங்க பேதர் என்ன சொல்றார்? நீங்க பிடிச்சு, நீங்க ஆணி அடிச்சு, நீங்க கொலை செய்கிறீர்கள் சொன்னது போல இருக்குது. கிடையாது. நன்றாக கவனியுங்கள். தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே, அவருடைய முன்னறிவின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் அடித்திருக்க முடியாது. தேவன் தம்மை தாமே அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் ஒன்று செய்திருக்க முடியாது. தேவனுடைய முன் யோசனையின்படி, ஆலோசனையின்படி, முன் அறிவின்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர் இயேசு என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இன்னும் ஒரே ஒரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தவர். பாருங்க, இந்த ஒப்பு கொடுத்தவர் என்ற வார்த்தை மறுபடியும் வருது. ரோமர் 4:25 நாம் வாசித்தோம், நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று. ரோமர் 8:32 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம். ஏசாயா 53 தேவனே அவர் நொறுக்கினார் என்று வாசிக்கிறோம். இப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார் இயேசு. இது ரொம்ப முக்கியம். இதைத்தான் ரட்சிப்பின் விசுவாசம் என்கிறோம். ரட்சிக்கப்படும் ஒரு மனுஷன் எதை விசுவாசிக்கிறான்? இயேசு சாதாரண ஒரு பெரிய நல்ல போதகர், ரொம்ப நல்ல மனுஷன், அதல்ல ரட்சிப்பு. அதுல ரட்சிப்பு வர போறது கிடையாது. இயேசு பெரிய மகான்க, பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தார், நான் அதை நம்புறேன். நல்லது, நம்புங்க. ஆனா அதுல ரட்சிப்பு கிடையாது. இயேசுவை போல ஒரு நல்ல மனுஷன் உலகத்துல கிடையாது, நம்புங்க, சரிதான். ஆனா அதுல ரட்சிப்பு கிடையாது. இயேசுவை போல ஒரு பெரிய போதகர் கிடையாது, ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாது, நல்லது, நம்புங்கள். ஆனால் அதுல ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்புக்கு என்னத்தை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு, தேவனே மனுஷனாக உலகத்தில் வந்த அந்த இயேசு, தேவனால் நமக்காக மரிக்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர். அவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் தேவன். அவர் நமக்காக பலியாக வந்தவர், அதற்காகவே வந்தவர், அதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டவர் என்பதை விசுவாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு அதுதான் முதல்ல விசுவாசிக்கிறோம். என்ன? இயேசு நமக்காக வந்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, முதலாவது இயேசு தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டார். தேவன் தான் அவரை பாடுகளுக்கும் அடிக்கப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். தேவனுடைய செயல் அது என்று விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, எதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இதை விசுவாசிக்கிறோம். முதலாவது, தேவன் தான் அவர் அடிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார், அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார், கொல்லப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது தேவனுடைய செயல். இயேசு மரித்தது, பாடுபட்டதெல்லாம் தேவனுடைய செயல். தேவன் அவரை நொறுக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் விசுவாசிக்கிறோம். ரட்சிப்புக்கு அதுதான் மிக முக்கியம். அது தேவனுடைய செயல். தேவனால் அவர் அனுப்பப்பட்டு தேவனால் ஒப்படைக்கப்பட்டவர், ஒப்பு கொடுக்கப்பட்டவர் என்று. எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? இதுதான் இரண்டாவது. எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவங்களுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபார் our offenses என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், நம்முடைய குற்றங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லப்படுகிறது, இப்படியாய் சொல்லுகிறது, he was handed over because of our transgressions. அந்த சொல்லப்பட்ட விதத்தினுடைய அர்த்தம் என்ன?
ஒரு பெரிய குற்றவாளி கொலையோ ஏதோ பெரிய குற்றத்தையோ செய்து கண்டுபிடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு கொல்லப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறான். ஜெயிலுக்கு கொண்டு போகப்படும்படியாக, அங்க வைத்து அவனை தூக்கிலிடும்படியாக கொண்டு போன ஒப்பு கொடுக்கிறாங்களே, அப்படி ஒப்பு கொடுத்தாராம் தேவன். தேவன் இயேசு என்ன பண்ணார்? இயேசுவை இவர் தான் பிடிச்சு ஒப்பு கொடுத்தார். கொண்டு போன இவர் அடி, இவரை நொறுக்கு, மனுஷருடைய பாவத்துக்காக இவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும், தண்டனை இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்படி தேவன் ஒரு திருடனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்பு கொடுத்து அல்லது கொலைகாரனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்பு கொடுத்து அவன் அடிக்கப்படுவதற்கு அல்லது தூக்கிலிடப்படுவதற்கு எப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிறானோ அதுபோல தேவன் இவரை நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டாராம். பாருங்க, இன்றைக்கு இயேசு ஏன் மரித்தார்ன்றதுக்கு பல தியரி சொல்றாங்க. அதுல சிலர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அவர் ஒரு பெரிய நல்ல போதகர், நல்ல தீர்க்கதரிசி, நல்ல மனுஷன், அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி அவர் எப்படி வாழ்ந்தார்னு பார்த்து அது போல வாழணும், அவ்வளவுதான் ஒழிய அவர் மரித்தது அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ரொம்ப அதுல ஒண்ணும் கிடையாது, அவர் ரத்தம் சிந்ததுல ஒண்ணும் கிடையாது, அவர் அடிக்கப்பட்டதுல ஒண்ணும் கிடையாது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகறதும் கிடையாது, அவருடைய ரத்தத்தினால பாவ மீட்பு உண்டாகிறது என்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அது எக்ஸாம்பிளரி தியரியா பண்றாங்க. அதாவது இயேசு இந்த உலகத்துல நல்ல முறையில வாழ்ந்தார், நல்ல முன்மாதிரியை வைத்து போனார், அந்த முன்மாதிரியை நாம் பின்பற்றும் போது அவரை முறையை நாமளும் இருக்கிறோம் என்று அப்படி சொல்லுகிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது கிடையாது, இயேசு நல்ல முறையில வாழ்ந்தார், அதெல்லாம் சரிதான், ஆனால் அதை வெறும் பின்பற்றி அப்படி வாழ்வதற்காக அப்படி அதல்ல சுவிசேஷம், அது ரட்சிப்பை கொண்டு வராது. நீங்கள் இயேசுவை போலவே வாழ்ந்து பார்க்கலாம், ரட்சிப்பு அது கொண்டு வர முடியாது, அப்படி வாழவும் முடியாது. ஏனென்றால் பாவம் நமக்குள்ள இருக்கிறது, ஆகையால் இயேசுவை போல வாழ முடியாது. சிலர் முயற்சி செய்யலாம், சிலர் மற்றவங்களை விட பெரிய நல்லவர்களா இருக்கலாம், 4 பேரை விட உயர்ந்தவர்களா இருக்கலாம், பண்பும் அன்பும் எல்லா காரியங்களும் அவர்களுக்கு நிறைய இருக்கலாம், ஆனால் அது ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொண்டு வர போகிறது கிடையாது. இயேசுவினுடைய சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய பிற்கப்பட்ட சரீரம், அவர் நொறுக்கப்பட்டது, நமக்காக அடிக்கப்பட்டது, சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது, அவருடைய ஜீவனை விட்டது, அதுதான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது என்பது இந்த வசனங்களிலிருந்து தெளிவாக விளங்குகிறது. நமக்காக நம்முடைய ஸ்தானத்திலே அவர் மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஸ்தானத்திலே நம்முடைய பாவங்களுக்காக நாம் பெற வேண்டிய தண்டனைகளை அவர் பெறும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இதற்கு ஒரு பெரிய உதாரணம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன உதாரணம்? அதாவது நமக்காக மரித்தார்னு சொல்லுகிறோமே, அது வேதத்திலேயே ரொம்ப அழகா ஒரு இடத்துல பார்க்கிறோம். பரபாஸ் என்கிற அந்த மனுஷன் எப்படி இந்த யூத மக்கள்லாம் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், இவரை விட்டு விடுங்கள் சொன்னாங்கல்ல, இயேசு அவனுக்கு பதிலாக சிலுவையில் அறையப்பட்டார். அவனுக்கு விடுதலை, இவருக்கு மரணம், அவனுக்கு ஜீவன், இவருக்கு மரணம். இவர் அடிக்கப்பட்டார், அவன் விடுதலையாக்கப்பட்டான். அந்த பரபாசை பார்க்கும் போது எப்படி பரபாசுக்கு பதிலாக மட்டுமல்ல இயேசு மரித்தது. அன்றைய நாளில் பார்த்தால் பரபாசை விட்டுட்டாங்க, இயேசு அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. பரபாசை விட்டு எப்படி இயேசு அடித்தார்களோ அவருக்கு பதிலாக, பரபாசை விட்டு எப்படி இயேசுவை கொன்றார்களோ அதுபோலவே இன்றைக்கு நம்மை விட்டு இயேசுவை அன்றைக்கு கொன்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பரபாசனுடைய கதை 4 சுவிசேஷங்களிலும் இருக்கிறது. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக முக்கால்வாசி காரியங்கள் எல்லாம் 3 சுவிசேஷங்கள்ல தான் இருக்கும். இந்த 4வது சுவிசேஷம் வித்தியாசமான சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். அதுல நிறைய காரியங்கள் சொல்லப்படாது. ஒரு காரியத்தை 4 சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது ரொம்ப அதிமுக்கியம் வாய்ந்த ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் 4 சுவிசேஷங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களில் இந்த பரபாசை குறித்த காரியமும் ஒன்று. பரபாசனுடைய அவன் எப்படி விடுவிக்கப்பட்டான், இயேசு அவனுக்கு பதிலாக எப்படி அடிக்கப்பட்டார் என்கிறதை 4 சுவிசேஷங்கள் சொல்லுகிறது. ஒரு சுவிசேஷம் அவனை கள்ளன் என்று சொல்லுகிறது, இன்னொரு சுவிசேஷம் அவனை தேச துரோகி என்று சொல்லுகிறது, இன்னொரு சுவிசேஷம் அவனை கொலைகாரன் என்றும் சொல்லுகிறது. அவன் எல்லாருக்கும் அறியப்பட்ட ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை செய்த பிரபலமான ஒரு கைதியாய் அந்த காலத்தில் இருந்தான். யூதருடைய பழக்க வழக்கத்தின்படி அவருடைய பண்டிகையின் அந்த விசேஷத்த நாளிலே ஒரு பிரபலமான கைதியை யாரையாவது விடுவிப்பார்கள். அது அவர்கள் செய்யும் இரக்கத்தின் ஒரு செய்தியா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும்போது, ஒருவனை விடுவிக்க வேண்டும் என்ற நேரம் வரும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், பிலாத்து கேட்கிறார், எப்படியாவது இயேசுவை விடுவித்தரலான்னு பார்த்து, இவரை விடுவிச்சிட்டுமான, இல்ல இவரை சிலுவையில் அறையும், அவனை
விடுவியும் என்று சொல்லுகிறார்கள். 4 சுவிசேஷத்திலும் பார்க்க போனால் 38 வசனங்களிலே இந்த பரபாசனுடைய கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பரபாஸ் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால், பார் என்றால் சன் என்ற அர்த்தம், அப்பாஸ் என்றால் தகப்பன் என்ற அர்த்தம். அதாவது தகப்பனுக்கு பிள்ளை, தகப்பனுடைய குமாரன் என்ற அர்த்தத்திலே அவனுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளையா இருக்கிறானோ அதுபோல அவன் எல்லா தகப்பன்களுக்கும், உலகத்தில் பிறந்த எல்லா தகப்பன்களுக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு அடையாளமாயிருக்கிறான். நாம் எல்லாரும் தகப்பனுக்கு பிறந்தவர்கள், தகப்பன் மூலமா இந்த உலகத்தில் வந்தவர்கள். அவர்களுக்கு அடையாளமாய் அவன் இருக்கிறான், பிரதிநிதியாக அவன் இருக்கிறான். இஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கிறான். அவன் அன்றைக்கு விடுவிக்கப்படும்படியாக ஜனங்கள் கதறுகிறார்கள். இவனை விடுவியும், பரபாசை விடுவியும், இவனை விடுவியும், இவரை கொல்லும் என்று கத்துகிறார்கள். அதன்படியே அவன் விடுவிக்கப்பட்டான். அவன் விடுவிக்கப்பட்டு இயேசு அவனுக்கு பதிலாக சிலுவையிலே அறையப்பட்டார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்த காலத்திலே சிலுவை மரணத்தின் மூலமாக தான் அங்கே தண்டனை கொடுக்கப்பட்டது. மரண தண்டனை அப்படிதான் கொடுக்கப்பட்டது. இந்த காலத்தில் எப்படி தூக்கில் இடுகிறார்கள், கேஸ் சேம்பர்ல போடுகிறார்கள், எலக்ட்ரிக் சேர்ல போடுகிறார்கள். இது போல அன்றைக்கு சிலுவையிலே அடிக்கப்பட்டார்கள். ஆணி கடாவப்பட்டு அடிக்கப்பட்டு அங்கு தொங்கி அப்படிதான் கைதிகள் அங்கே கொல்லப்பட்டார்கள். மரண தண்டனை பெற்றவர்கள், மரண தண்டனை பெற்றவர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் போது எப்படி நடந்து கொள்வார்கள் என்று பலவிதமாக சொல்லுகிறார்கள். தூக்கிலிடப்பட போகிறவர்கள் கையை எப்பவும் அப்படியே தொண்டையில வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க அந்த தொண்டையில கயிறு ஏற போகுதுங்கிற அந்த ஒரு பயத்துல கை தொண்டையிலேயே இருக்குமா. அப்படி ஏறும்போது நம்ம எப்படி அதை சமாளிக்கலாம், எவ்வளவு நேரம் என்ன பண்றதுன்றது யோசித்துக் கொண்டு அந்த பயத்தில் அப்படியே இருப்பாரலாம். கேஸ் சேம்பர்ல போடப்பட போகிறவர்கள் சில நேரத்தில் ரொம்ப நேரம் மூச்சு விடாம அந்த கேஸ உள்ள சுவாசிக்காம இருக்கிறது எப்படி என்கிறத பயிற்சி வைத்துக் கொண்டிருப்பார்களாம். எப்படியாவது நாம் இதுல உயிர் வாழ வேண்டும் என்று இப்படி எல்லாம் இருப்பாரலாம். அப்படி என்றால் இந்த பரபாசை குறித்து கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். சிலுவையில் அறைகிற அந்த காலத்திலே அவன் யோசித்துக் கொண்டிருப்பான், ஐயோ என்னுடைய கையில் அடிக்க போறாங்க ஆணிய, என்னுடைய காலில் ஆணியில் அடிக்க போறாங்க, என்னை போட்டு அடிச்சு நொறுக்க போறாங்க, என்ன சித்திரவதை பண்ண போகிறார்கள். அந்த சிலுவையிலே லேசான சாவு கிடையாது. அது சும்மா அடிச்சு டக்குன்னு கொன்னுறது கிடையாது. அங்க அவன் ஆணி அடிச்சு அவன் ரத்தம் சிந்தி அவன் ரொம்ப நேரம் தொங்கி அப்படியே வேதனைப்பட்டு ரொம்ப நேரம் அவதிப்பட்டு பல மணி நேரங்களுக்கு பிறகுதான் மனுஷர்கள் சாகிறார்கள். அந்த சிலுவையில் அறையப்பட்டு சாகிறவர்கள் அதை எண்ணி அவன் மிகுந்த வேதனையோடு இருந்திருப்பான் என்று அநேகர் அதை குறித்து அப்படி எழுதுகிறார்கள். பாருங்க, அப்படி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தவனை திடீரென்று ஒரு நாள் அவனுடைய சிறை கதவு திறக்கப்படுகிறது, அவனுடைய சங்கிலிகள் அவனை விட்டு எடுக்கப்படுகிறது. அவன் நினைக்கிறான், போச்சு இன்னைக்கு தான் வந்துட்டாங்க, இன்னைக்கு தான் நம்ம கொண்டு போய் அறைய போறாங்க சிலுவையில் என்று. அவன் வெளியே வருகிறான், பயந்து கொண்டே வருகிறான். இன்றையோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது, சாவுதான் நமக்கு என்று சொல்லி வருகிறான். வெளியே வந்தா சொல்றாங்க, நீ வீட்டுக்கு போய. ஏன் வீட்டுக்கு போனோம்? இல்ல உனக்கு பதிலாக அவரை கொல்ல போறாங்க. ஜனங்கள்லாம் கத்துறாங்க, உன்னை விடுதலை செய்யும் கத்துறாங்க. ஐயால் உன்னை விடுதலை செய்ய போகிறார்கள், உனக்கு பதிலாக இயேசு என்கிற ஒருவர் சாக போகிறார். வெளியே வர்றான், வெளியே வந்தா ஜனங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களை கேட்கிறான், என்ன ஆச்சுன்னு. ஐயோ உன்னை விடுதலை செய்யும் சொல்லி இவ்வளவு நேரம் பெரிய குரல் கொடுத்தோம் நாங்க. இந்த ஆளை சிலுவையில் அறைய சொல்லி இருக்கிறோம், இந்த ஆளை அறைய போறாங்க. அவன் இயேசுவை பின்பற்றி சென்றிருப்பான். அங்கே கொல்கதாவில் இயேசு அறையப்பட்ட போது பார்த்திருப்பான். அந்த ஆணிகள் அவர்கள் அடிக்கப்படும் போது, அவருடைய கைகளில் அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்படும் போது பரபாஸ் அங்கே நின்று பார்த்திருப்பான். அவனுக்கு ஒன்று புரிந்திருக்கும், ஐயோ அந்த ஆணி ஏன் கையில வர வேண்டிய ஆணி, அந்த ஆணி ஏன் கால்களில் அடிக்கப்பட வேண்டிய ஆணி, என்னுடைய ரத்தம் அல்லவா சிந்தப்பட்டிருக்க வேண்டும், நான் அல்லவா அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்த இடத்துல நான் இன்றைக்கு தொங்கி இருக்க வேண்டும். ஐயோ என்ன புண்ணியம் செய்தனோ, இன்றைக்கு நான் தப்புனேன், நான் தொங்கி இருக்கிற வேண்டிய இடத்துல இந்த மனுஷன் இன்றைக்கு தொங்குகிறாரே என்கிறது எல்லாரை விட அவனுக்கு ரொம்ப வழங்கி இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் அவனை ரிலீஸ் பண்ணாங்க, இவரை சிலுவையில அறைந்தார்கள். அவனுக்கு மற்ற எல்லாரை விட நன்றாக அன்றைக்கு புரிந்திருக்கும், சிலுவையில ஏசிட்ட போது அந்த இடத்துல தான் நான் தொங்கி இருக்கிறோம், எனக்கு பதிலா அவர் தொங்குறார், நான் சாகிறதுக்கு பதிலா இன்னைக்கு அவர் சாகிறார் என்று அன்றைக்கு விசேஷமாக அவனுக்கு புரிந்திருக்கும். இன்றைக்கு நமக்கு புரிய வேண்டும். என்ன புரிய வேணும்? நாமும் இந்த பரபாசை போலதான், நாமும் தண்டனைக்கு உட்பட்டிருந்தோம். அன்றைக்கு ரோம அரசாங்கம் எப்படி அவனை தண்டனைக்கு உட்படுத்தி அவனை கொல்ல
திட்டமிட்டிருந்தார்களோ, மரண தண்டனைக்கு உட்படுத்தி இருந்தார்களோ, அதுபோல நாமும் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இருக்கிறபடி நாமும் மரண தண்டனையை பெற்றவர்களாக தான் அந்த உலகத்தில் இருந்தோம். பாவத்துக்கு அடிமைகளாக பாவத்தின் சம்பளத்தை பெறும் நாளுக்காக, அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தோம். பாவிகளாக இருந்தோம். அவன் எப்படி கொலைகாரனா இருந்தானோ அல்லது தேச துரோகியா இருந்தானோ, எப்படி பெரிய ஒரு குற்றவாளியா இருந்தானோ, அதுபோலவே நம்முடைய உள்ளத்திலே கொலைபாதகத்தையும் தேவனுக்கு விரோதமான துரோகத்தையும் எல்லா விதமான குற்றத்தையும் சுமந்தவர்களாக, பாவிகளாக, குற்றவாளிகளாக, மரண தண்டனைக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்தோம். அதான் நம்முடைய நிலை. சுவிசேஷத்தை கேட்டோம். ஒரு நாள் சுவிசேஷத்தை கேட்ட உடனே என்ன ஆச்சு? என்ன சுவிசேஷம்னா என்ன? அப்படி மரண தண்டனைக்காக உள்ள உட்கார்ந்து காத்துக்கிட்டு என்னைக்கு கிடைக்க போதும் காத்துட்டு இருந்த நம்ம பரபாச ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டது போல கொண்டு வந்து வெளியே விட்டாங்க. இதுதாங்க ரட்சிப்பு. இருக்கீங்களா? பரபாசை எப்படி விடுதலை செய்தார்களோ அவன் ஆச்சரியப்படும் வண்ணமாக எப்படி அவன் விடுதலை ஆனானோ, அதுபோல ரட்சிப்பு என்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். மரணத்துக்காக நியமிக்கப்பட்ட நாம், தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட நம்மை கட்டுகளை அவிழ்த்து வெளியே கொண்டு வந்து விட்டு என்ன சொல்றாங்க? உனக்கு பதிலாக அவர் மரித்தார், உங்களுக்காக, உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார், உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், உங்களுடைய மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், ஆகையால் நீங்கள் விடுதலை ஆனீர்கள் என்று. அவ்வளவுதான் ரட்சிப்பு. நான் செய்தது ஒண்ணும் கிடையாது. அவனை நீ சரியாயிட்டு வான்னு சொன்னா அப்புறம் வரவே முடியாது அவன். ஏன்னா அவன் சொந்த பலத்தினால சரியாக முடியவே முடியாது. அவனுடைய சொந்த பலத்தினால முயற்சியினால தன்னை ரட்சித்துக் கொள்ளவே முடியாது. ரட்சிப்பு என்கிறது நாம் ஏதோ நம்முடைய சங்கிலியை அறுத்து கொண்டு வருகிறது கிடையாது. நம்ம இன்னொருத்தர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நம்முடைய சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது. நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். குற்றம் நீங்குகிறது. சந்தோஷம், சமாதானம் நமக்கு உண்டாகிறது. அவ்வளவுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்கிறது ஒருத்தரை எல்லாம் கழுவி பூசி மொழிகி அவனை சரியாக்கி கொண்டு வருவது கிடையாது. ரட்சிப்பு என்கிறது தேவன் அற்புத விதமாக அவனை விடுதலை ஆக்குகிறது. எதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார்? பாவத்திலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும், கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுதலை ஆக்குறார். முக்கியமா என்ன? குற்ற உணர்விலிருந்து, அவனுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து, அவனுடைய பாவத்திற்கு அவன் பெற வேண்டிய தண்டனையிலிருந்து தேவன் அவனை விடுதலை ஆக்குகிறார். அதுதான் இந்த ரட்சிப்பு. மூன்றாவது, முதல்ல தேவன், அதாவது சிலுவை மரணம் என்பது தேவனுடைய செயல். தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். மனுஷர்கள் அவரை கொல்லவில்லை. இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர். சாகதுக்காக தான் வந்தாரு, பலியா இருக்கும்படியாக தான் வந்தார். தேவனே அவரை ஒப்பு கொடுத்தார். தேவன் தான் நொறுக்கினார், தேவன் தான் அடித்தார், தேவன் தான் அங்கே கொன்றார் சிலுவையில். இரண்டாவது, அது நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக. எதற்காக தேவன் அவரை நொறுக்கினார், அடித்தார், கொன்றார்? நம்முடைய பாவங்களுக்காக. மூன்றாவது, அவர் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் நீதிமான்களாகும்படியாக எழுப்பப்பட்டிருக்கிறாராம். அதாவது ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் நாம் நீதிமான்களாகும்படியாக அப்படி நடந்தது என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. எதுக்காக மரித்தார்? நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் மரித்தார். ரிசரக்ஷன் ஏன் அவசியம் சொல்றேன்? உயிர்த்தெழுதல் ஏன் அவசியம்? உயிர்த்தெழுதல் இல்லாம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்முடைய விசுவாசமே வீண். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா பேசாம வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளவுதான். இயேசு உயிர்த்தெழவில்லை என்பது உறுதியாகிவிட்டதுன்னா கிறிஸ்தவமே இருக்காது. கிறிஸ்தவ என்ற ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ நம்பிக்கை என்று ஒன்றும் இருக்காது. அப்படின்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் அவ்வளவு முக்கியம். ரட்சிப்பின் விசுவாசத்திலே இந்த உயிர்த்தெழுதலை குறித்த விசுவாசம் அடங்கி இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்கிறது அதுல ரொம்ப முக்கியம். அதை மனுஷன் விசுவாசிக்க வேண்டும். எதற்காக அவர் சிலுவையில் மரித்தார்? அவருடைய மரணத்துக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவம். நம்முடைய பாவங்களை சுமந்தவராக, நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டவராக அவர் மரித்தார்.
நம்முடைய பாவங்களை சுமந்து அதனால் அவர் தண்டிக்கப்பட்டபடினாலே, அப்படி மரித்தபடினாலே அவர் உயிர்த்தெழும் போது நம்முடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தம் செய்யப்பட்டது என்கிற உறுதி உண்டாகிறது. ஆகையால் உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். அவர் சும்மா மரிக்கல, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆகையால் அவர் உயிர்த்தெழப்பட வேண்டும், உயிர்த்தெழுப்பப்பட வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதல் நாம் நம்முடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்யப்பட்டு விட்டது, கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது என்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் நிச்சயம். உயிர்த்தெழுதல் தான் நிச்சயம். சொல்ற பாருங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறோம் இல்லையா, ஏதோ ஒரு பில்லு கட்டுறோம் வைங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாரும் கட்டுறோம். கட்டாத ஆளே இருக்க முடியாது, யாரும் எக்ஸம்ஷன் கிடையாது. உபயோகப்படுத்தினா கட்டிதான் ஆகணும். சரி, போய் கட்டுறோம், 1000 ரூபாய் கட்டணும். போய் கட்டும் போது 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து ரசீதையும் கொடுத்தா அதுல போட்டு பெய்டுன்னு ஒரு போட்டு ரசீது ஒண்ணு கையில கொடுக்குறாங்க. திருப்பி அடுத்த மாசம் வந்து என்ன அந்த 1000 கட்டில வந்து கட்டி இல்லைன்னா கட் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? ரசீதை கொண்டு போய் காமிப்போம். ரசீது இருக்குதுயா உங்க ஆபீஸ்ல கொண்டாந்து நான் கட்டி இருக்கிறேன், ஸ்டாம்ப் குத்தி பெய்டுன்னு போட்டு ரசீது எழுதி கிளீனா கொடுத்திருக்கீங்க, பத்திரமா வச்சிருக்கீங்க, எடுத்து காமிப்போம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் இந்த பெய்டு ரசீட் மாதிரி. இது என்ன பெய்டு ரசீட்? நம்முடைய பாவங்களுக்கான கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு என்ன அத்தாட்சி? இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை சுமந்தவர், நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக மரித்தவரை தேவன் அப்படி சுமந்து முடித்தவுடன், அவர் திருப்தியானவுடன் சுமந்து முடித்தார் என்பதற்கு அத்தாட்சியாக உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அதுதான் அத்தாட்சி. எல்லா வகையிலும் ஸ்டாம்ப் ரசீட் இருக்குது. இருக்கிறீங்களா? ஸ்டாம்ப் ரசீட் இருக்குது. பிசாசு வந்து இல்ல பாவினா என்ன காமிக்கணும்? ஸ்டாம்ப் ரசீட்டை காமிக்கணும். என்ன சொல்லணும்? நான் ஆகும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தால். அப்ப அவர் உயிர்த்தெழுந்தால் தான் நீங்க நீதிமானா இல்லையா? இருக்கிறீங்களாங்க? அவர் உயிர்த்தெழுந்தார்னா நான் நீதிமான். ஏன்னா அதுக்காக தான் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மையானால் நான் நீதிமான் என்பதும் உண்மை. ஏன்? என்னுடைய பாவங்களை சுமந்த அவர் தேவனை திருப்திப்படுத்தின பிறகு, பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்று தேவனுக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகு அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் சொல்றார், போதும்பா, நீ சுமந்தது போதும், ரத்தம் சிந்தினது போதும், பிராயச்சித்தம் செலுத்தினது போதும், பாவங்களை சுமந்து இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டது போதும், இனிமே அந்த தண்டனை மக்கள் மேல சுமத்த மாட்டேன். நானு அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களை என் பிள்ளைகளாக நான் சேர்த்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக நிற்க தகுதி பெற்றவர்கள் அவர்கள். குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா நீ செலுத்திட்ட எல்லாத்தையும். இனிமே அவர்களுக்கு குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை கிடையாது என்றார். அதான் பெய்டு ரெசிட். அப்ப நான் தேவனுக்கு முன்பாக எப்படி வந்து நிற்கிறேன்? நீதிமானா நிற்கிறேன். பிசாசு சொல்றான், இல்ல இல்ல நீ பாவிதான். நான் என்னத்தை காமிக்கிறேன்? பெய்டு ரசீதை காமிக்கிறேன். அதைத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் எப்படி ரசீதை காமிக்கணும்னு சொல்றேன். ரசீதை எப்படி காண்பிக்க வேண்டும் என்று பார்த்துக்கொள்ளும். அது பின்னால வரும் 8ஆம் அதிகாரத்துக்கு அது அதிகமா பிரசங்கம் பண்ண போறாங்க. சும்மா ஒரு பார்வை பார்ப்போம். அதுல 33ஆம் வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். குற்றம் சாட்டுறவன் யாரு? வேதம் சொல்லுது, குற்றம் சாட்டுகிறவன் யாரு? பிசாசுதான். பிசாசுதான் குற்றம் சாட்டுகிறவன். பிசாசு வந்து இல்ல நீ பாவிதான், உன் பாவம்லாம் அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் எப்படி இதெல்லாம் போகாது, இதுக்கு நீ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இது பத்தாது அப்படின்னு பிசாசு வந்து சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும்? தேவன் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார், என் மேல குற்றம் சாட்டு நீ யார்? அவரே என்ன நீதிமான் சொன்ன பிறகு, பெய்டு ரெசீட் கொடுத்த பிறகு, இயேசு உயிரோடு எழுப்பினபடினால் என்ன நீதிமான் என்று அறிவித்த பிறகு, நீ என்ன குற்றவாளி என்று சொல்லுறதுக்கு நீ யார்? அவ்வளவுதான். அவ்வளவு சிம்பிள். ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று சொன்னா பிசாசு வந்து உன் பாவம்லாம் அப்படியே தான் இருக்குது, உன்ட்ட இவ்வளவு குறை இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, நீ தேவன் உன் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்க மாட்டார், நீ சொல்றதெல்லாம் ஒண்ணு நடக்காது, கர்த்தர் உன் மேல ஒண்ணு அப்படி பெரிய மேல பாரு, வாழ்க்கை எடை கொடுக்கவே கூடாது. பிசாசுக்கு என்ன சொல்லணும்? என்னுடையது இல்ல, ஏன் யோகியது இல்ல, அவர் என்னுடைய பாவத்தை சுமந்தார். தேவன் அவரை உயிரோடு என்னைக்கு எழுப்பினாரோ அன்னைக்கே நான் நீதிமான். என்னை நீதிமானாக்க முடியாதான் உயிரோடு எழுப்பினார். அப்ப நான் நீதிமான் இல்லைன்னு சொன்னா அவர் உயிரோடு எழுப்புனதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுது. இருக்கிறீங்களா?
ஆகையால் தான் இந்த நீதிமான் நான்ன்றதை ரொம்ப இதா பேசுறேன் நான். ஏன்னா இதை ஒரு ஆள் ஒத்துக்கலன்னா இயேசு அவனுக்காக மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அர்த்தமே இல்ல, அடிப்படையே கிடையாது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சபைகள்ல எவ்வளவு விசுவாசிகள் தான் நீதிமான்றதை நம்புறதே கிடையாது. இன்னும் நான் புழு தூசி குப்பை நான் ஒண்ணு இல்ல அப்படிதான் நம்புறாங்களே ஒழிய நான் நீதிமான், எனக்கு நீ ஆச்சரியத்தை தண்டனை கிடையாது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு கிடையாது, நான் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியும் என்கிறத அவர்கள் நம்புகிறது இல்ல, விசுவாசிக்கிறது இல்ல. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. அடுத்த வசனம் பாருங்க, 33 வாசம் 34 வாசம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அதாவது நமக்கு தண்டனை உண்டு என்று சொல்லுகிறவன், உனக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஆக்கினை தீர்ப்பு இருக்குது, உன்னை தண்டனை உனக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லுகிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எப்படி ரசீதை காமிக்கணும்? ரசீதை எப்படி காமிக்கணும்னா, ஆக்கினை தீர்ப்பு உனக்கு உண்டு, உனக்கு தண்டனை இருக்குது, பார் உனக்கு அன்னைக்கு நியாய தீர்ப்பு நாள் தண்டனை காத்திருக்குன்னு சொல்லுவான் பிசாசு. நீங்க என்ன சொல்லணும்? கிறிஸ்து எனக்காக ஏற்கனவே மரிச்சிட்டார். அப்படின்னா என்ன சொல்றோம்? என் தண்டனை அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டார், அது முடிஞ்சு போச்சு, தண்டனை எனக்கு கிடையாது, எனக்கு தண்டனை கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏற்கனவே நாம் போய் தேவனுக்கு முன்னால் நிற்கும் போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு என்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதுவும் விளங்குறது இல்லை. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதுவும் விளங்குறது இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்து சொல்றாரு, ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கு சண்டை. அவர் சொல்றாரு, ஒரு நாள் நீ தேவனுக்கு முன்பாக நிற்பாய், நீ ஆக்கினை தீர்ப்பை பெறுவாய். என்ன ஆக்கினை தீர்ப்பை பெறுவாய்? இந்த சண்டையை தீர்த்தா வைக்க போறாரு ஆண்டவர்? கிடையாது. இதனால அவனை நரகத்துக்கு அனுப்ப போறாரு? கிடையாது. தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அவன் எப்படி போய் நிற்கிறான்? ஆண்டவரே, நான் யாருக்குமே சண்டை போடலையாக்கும், நான் இவ்வளவு நாள் ரொம்ப யோகியனா இருந்தனாக்கும், நான் ரொம்ப பரிபூர்ணனாக்கும், ஒரு தவறு என் மேல ரெக்கார்டு இருக்குதான் பாரு ஆண்டவரே, ஒரு தவறு இருந்தா கூட என்ன உள்ள விடாது, அப்படியே சொல்லி நிப்பீங்க. அப்படி சொல்லி நின்னா உள்ளே இடம் கிடையாது, மோட்சமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி நிக்க போறோம்? ஆண்டவரே, இப்படி வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறான், ஒவ்வொரு தரையும் வெளியேறப்பட்ட ரத்தம் என்னை சுத்திகரித்து கழுவி இருக்கிறது, பாவியாக என்னை கழுவின ரத்தம், என் நாள் வாழ்நாள் முழுவதும் என் பாவங்களை நான் அறிக்கையிட்டு நான் கழுவி நான் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தினால, ஆகையால் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அப்படிதான் போய் நிக்க போறோம். இருக்கிறீங்களா? நிறைய பேர் வழங்குது. அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு சாவு வீட்டுல. பாருங்க, பாவம் செத்து ஆளு செத்து போய் அவங்க ஏற்கனவே துக்கத்தில் இருக்காங்க, இன்னும் துக்கத்தை கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்னா, நீ மோட்சம் போக மாட்டேன்னு. எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா என்ன? ஒரு தவறு செய்தாலும், ஒரு சின்ன ஒரு தவறு உனக்குள்ள இருந்தாலும் நீ எப்படி மோட்சம் போக முடியுன்றார். பாவம் இருக்கிற மீதியாலும் செத்துருவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி பேசுறேன். ஒரு குற்றம் உனக்குள்ள இருக்குமானால் நீ எப்படி மோட்சம் போவாய் அப்படின்றார். அப்படி ஒரு குற்றம் இல்லாத ஆள் எங்க? விளங்க மாட்டேன், சத்தியம் விளங்க மாட்டேங்குது. நாம தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது ஆண்டவரே என்கிட்ட ஒரு குற்றம் கிடையாது, ரெக்கார்டா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனுஷன் நிற்க முடியாது. எந்த ஒரு காரியத்தினால் நிற்கிறோம்? இயேசுடைய ரத்தத்தினால நிற்கிறோம். அப்ப பிசாசு வந்து நம்ம குற்றம் சாட்டுவான், இன்றைக்கு நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பான். அவன் சொல்லுவான், இல்ல இல்ல நீ குற்றவாளி, இல்ல இல்ல உனக்கு இந்த மாதிரி வீக்னஸ் எல்லாம் இருக்கு, உனக்கு இதெல்லாம் இருக்குது, உனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை பாரு, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்டு. நீங்க என்ன சொல்லணும்? ரசீது எடுத்து காமிக்கணும். கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்கு தண்டனை வருதுன்னு சொல்றியா? இல்லப்பா, தண்டனை ஏற்கனவே ஃபைன் கட்டியாச்சு. எப்படி ஃபைன் கட்டியாச்சு? கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஏன் மரித்தார்? ஏன் பாவத்துக்காக மரித்தார். அதான் ரசீது நமக்கு. ஏன் பாவத்துக்காக மரித்தார்? அவரே எழுந்தும் இருக்கிறார். ரசீது ஸ்டாம்ப் ஊத்தி எனக்கு வந்துருச்சு. ரசீது ஸ்டாம்ப் ஊத்தி எனக்கு வந்துருச்சு. ஸ்டாம்ப் ஊத்தி வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எனக்கு ஒண்ணு சொல்லுது, நீ கட்ட வேண்டிய பணத்தை கட்டியாச்சு, இனிமே நான் கேட்க மாட்டேன்றாங்க. அதுதான் தேவன் சொன்னார். இயேசுவை உயிரோடு எழுப்பும் போது தேவன் என்னத்தை அறிவிக்கிறார்? நீ செலுத்த வேண்டிய பாவத்தின் தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இருக்கிறது, அந்த தண்டனையை செலுத்தி ஆகிவிட்டது. பணம் கட்டியாச்சு, தண்டனைக்குரிய ஃபைனை கட்டியாச்சு, இனிமே நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் தான் வேதவசனம் சொல்லுவது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எனக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவர் செலுத்திட்டாருன்னா அப்புறம் திருப்பி எப்படி இருக்கும்? கிடையவே கிடையாது. அவர் செலுத்திட்டதுனால நான் இனிமே செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால உறுதியா நிற்க வேண்டும். அவரே மரித்தார் அப்படின்னா அவர் செலுத்தினார்னு அர்த்தம். அவரே எழுந்தும் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ரசீது என்கிட்ட இருக்குதா? எழுதி வச்சுங்க. அவரே மரித்தார்னா என்ன அர்த்தம்? அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்குரிய ஃபைனை கட்டிட்டார். அவருடைய மரணம், சிந்தப்பட்ட ரத்தம் தான் அதுக்குரிய தண்டனை. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. எனக்காக மரித்தார்னா பணம் கட்டியாச்சுன்னு அர்த்தம். ரசீது என்கிட்ட இருக்குதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவர் உயிரோட எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. இப்ப பரலோகத்தில் இருந்துகிட்டு இயேசு நம்ம என்ன செய்ய குற்றம் செய்யறோம் பார்த்து நம்ம தலையில அடிக்கிறதுக்கு இல்ல. எதுக்கு இருக்கிறாரு? இருக்கிறீங்களா? பரலோகத்தில் என்னத்துக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? அவர் பார்த்து பெரிய தடி வச்சிருக்காரு, செய்த உடனே படார்னு போட போறாரு கிடையாது. அவர் அங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நாம் குற்றங்களை செய்யும் போது, தவறும் போது அவரிடத்துல போகிறோம். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவருடைய ரத்தம் அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். அது ஆபேலின் ரத்தம் பேசுகிற காரியங்களை காட்டிலும் மேன்மையான காரியங்களை பேசுகிறது. அந்த ரத்தம் பழிவாங்குதலை பேசுச்சு. இந்த ரத்தம் எதை பேசுகிறது? இரக்கத்தையும் தேவனுடைய கிருபையும் பேசுகிறது. எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பு நிச்சயம் இருக்குது? இன்றைக்கு ஸ்டாம்ப் ரசீது அதுதான் 23, 24, 25 வசனம். நம்முடைய ஸ்டாம்ப் ரெசீட் கையில் இருக்குது. இயேசு உயிர் தெழுந்தார், நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் எழுப்பப்பட்டார். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் தலைவணி நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம். இயேசுவை இன்றும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு வண்டியில் இன்னும் வராதவர்கள், இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாதவர்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்கிற நிச்சயம் இன்றைக்கு இல்லாதவர்கள், ஆம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் எனக்கு மோட்சம் உண்டு நிச்சயம் என்கிற அந்த ஒரு நிச்சயம் இல்லைன்னா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, மெய்யாகவே ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு அந்த நிச்சயம் உண்டு. இன்றைக்கு ரட்சிப்பை பெறாதவர்கள், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன், பிறகு நாம் முடிப்போம். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். சீக்கிரமாய் ஜெபிக்க போறேன். தேங்க்யூ. வேற யாராவது இருக்கீங்களா? தேங்க்யூ. வேற யாராவது இருக்கீங்களா? உங்களுடைய பாவங்களுக்கான தண்டனை ஏற்கனவே செலுத்தப்பட்டாகிவிட்டது. இனி உங்களுக்கு தண்டனை கிடையாது. அதை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். பரபாச ஜெயிலிருந்து வெளியே கொண்டு விட்டது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை, சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு பதிலாக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். சரி, கையை உயர்த்தினவங்க சீக்கிரம் முன்னாடி வாங்க. கையை உயர்த்தினவர்கள் சீக்கிரமா முன்னாடி வாங்க. சீக்கிரமா வாங்க. குயிக்கா. சீக்கிரமா ஓடிவாங்க. எவ்வளவு எளிமையான காரியம் பாருங்க. வேற ஒன்றும் இல்லை. ரட்சிப்பு என்ன? எனக்காக அவர் மரித்தார், எனக்கு அது மூலமாக விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. நான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை ஆக முடியும். இப்போ இந்த நிமிஷம் நீங்க எந்த ஜாதி, குலம், கோத்திரம், எந்த பின்னணியில வந்திருக்கீங்க, எந்த மதத்துல, இதெல்லாம் கதையே கிடையாது. அது பிரச்சனையே கிடையாது. இந்த நிமிஷம் இயேசு ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற இந்த நிமிஷத்துல தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளை சாதாரண காரியம் கிடையாது. தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர்களாக மாறுகிறீர்கள். இந்த ஜெபத்தை என்னோடு கூட சொல்லுங்கள். அன்பின் தேவனே, நீங்க முன்னால் நிற்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே மண்டையில வருகிறேன், பாவியாக வருகிறேன். என்னுடைய பாவங்களுக்காக, எனக்காக, எனக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை விட்டார். என்னுடைய பாவத்தின் மீது
விழ வேண்டிய ஆக்கினை, தண்டனை அவர் மீது விழுந்தது. எனக்காக நொறுக்கப்பட்டார். இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாயிருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். தேவனே, இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். இன்று முதல் நான் உம்முடைய பிள்ளையாக வாழுவேன். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர். இன்று முதல் உமக்காக வாழுவேன், உம்மை வணங்குவேன், உம்மை பின்பற்றுவேன். என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்பும். என்னை புது மனுஷனாக மாற்றி அருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஆமென். இப்படி உட்கார்ந்துருங்க, தயவு செய்து முன்னாலே உட்கார்ந்துருங்க. முடிஞ்ச உடனே ஒருத்தங்க வந்து உங்களை சந்தித்து பேசுவார்கள். இங்கே உட்கார்ந்துருங்க. நாம் ஜெபிப்போம். மற்ற தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், மற்ற பிரச்சனைகளோடு வந்திருக்கிறவர்கள், ஜெபம் தேவை என்று சொல்லுகிறவர்கள், வியாதியில வந்திருப்பவர்கள், மற்ற காரியங்களுக்காக ஜெபம் வேண்டும் என்று சொல்லுவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் விடுதலையும் சுகத்தையும் கட்டளையிடுவார். எனக்கு இன்பம் வேதனை கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே. வம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றால் தெம்பாய் நீங்கிற்றென்றே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே. God bless you. அவை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே. எப்போதும் அப்பா இயேசு என்னோடு தங்குவார். அப்போ என் பாக்கியமா. எப்போதும் பாட்டு பாடும் அப்பா வீட்டினீரே வாழ்வேன். பேரின்பமே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே.